துருக்கியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 இந்தியர்கள் பலியாகியுள்ளதாக மத்திய அமைச்சர் சுஷ்மா தெரிவித்துள்ளார். துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் எல்லைப் பகுதியான பெசிக்டாஸில் உள்ள இரவு விடுதியில் ஞாயிறு அதிகாலை புத்தாண்டு தினத்தை கொண்டாட ஏராளமானோர் திரண்டிருந்தனர். அப்போது 2 பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இத்தாக்குதலில் 39 பேர் பலியாயினர். இந்நிலையில் பலியானவர்களில் 2 இந்தியர் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். பலியானவர்களில் ஒருவர் ராஜ்யசபா முன்னாள் எம்பியின் மகன் ஹஃபீஸ் ரிஸ்வி என்றும் மற்றொருவர் குஜராத்தைச் சேர்ந்த குஷிஷா என்ற பெண் என்றும் சுஷ்மா குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவைச் சேர்ந்த குஷிஷாவின் குடும்ப நண்பர்கள் கூறுகையில், குஷிஷா ஃபேஷன் டிசைனராக இருந்துள்ளார் என்று கூறியுள்ளனர். தாக்குதலில் பலியான ஹஃபீஸ் ரிஸ்வியின் குடும்பத்தினர் இஸ்தான்புல் செல்வதற்கு அமைச்சர் சுஷ்மா தேவையான ஏற்பாடுகளை செய்துள்ளார்.